ஸ்ரீ ராமன் வாயிலாக ராமேஸ்வரம் தலத்திலே நிறுவப்பட்டிருக்கும் சிவலிங்கமும் காசியிலே குடிகொண்டிருக்கும் பகவான் ஆதி விஸ்வேஸ்வரரும் பவித்திரமான ஜோதிர்லிங்கங்களாக பூஜிக்கப்பட்டு வருகின்றன. காசி விஸ்வநாதரும் ராமேஸ்வரத்தின் இருமூர்த்தங்களும் திவ்யமான சிவஸ்வரூபம் உடையவை. காசி விஸ்வநாதம் திருஷ்டுவா ராமேஸ்வரம் பூஜையேத், அதாவது காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு ராமேஸ்வரத்தை பூஜிக்க வேண்டும் என்பார்கள். இந்த ஸ்லோகம் வட மற்றும் தென் பாரதத்தின் கலாச்சார ஒருமைப்பாட்டின் சாற்றினை பிழிந்து நமக்கு அளிக்கின்றது. भगवान श्री राम और भगवान शिव के माध्यम से निर्मित इस संबंध सेतु को आदि शंकराचार्य ने भारत के चारों कोनों में पवित्र पीठ की स्थापना कर आगे बढ़ाया. आदि शंकर ने काशी में आकर ज्ञान प्राप्त किया और संपूर्ण भारत को अद्वैत दर्शन का संदेश दिया. काशी ने उन्हें आत्मज्ञान दिया और उन्होंने भारत को आत्मबोध दिया. यह परंपरा हमें संतुलन और विवेक का संदेश देती है. भगवान श्री रामन பகவான் சிவன் வாயிலாக நிறுவப்பட்ட இந்த பந்தத்தை பரமபூஜ்ய ஆதி சங்கராச்சாரியார் பாரதத்தின் 4 மூலைகளிலும் பவித்திரமான பீட்டங்களை ஸ்தாபித்து முன்னெடுத்துச் சென்றார். ஆதிசங்கரர் காசிக்கு வந்து ஞானம் பெற்றார். சம்பூர்ண பாரதத்திற்கு அத்வைத தத்துவ செய்தியை அவர் அளித்தார். காசியானது அவருக்கு ஆன்ம ஞானத்தை வழங்கியது. அவரும் பாரதத்திற்கு ஆன்ம விழிப்பினை உண்டாக்கினார். இந்த பாரம்பரியம் சமத்துவம் மற்றும் ஞானத்தின் செய்தியை நமக்கெல்லாம் அளிக்கின்றது. ये हमारा सौभाग्य है कि आदिकाल से चली आ रही इस शाश्वत परंपरा को आज देश के यशस्वी प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी गति प्रदान कर रहे हैं. उनके यशस्वी नेतृत्व में देश की गौरवशाली आस्था के प्रति सम्मान का पुनर्स्थापना का कार्य तेजी से आगे बढ़ रहा है. तमिलनाडु की तेनकासी में भगवान विश्वनाथ का एक प्राचीन मंदिर है. तेनकासी का अर्थ है दक्षिण की काशी. पांड्य देश के सम्राट श्री केसरी परिकराम पांड्यन ने काशी से ज्योतिर्लिंग लाकर तेनकासी में स्थापना की. तमिलनाडु में शिव काशी नामक एक पवित्र स्थान भी है. அனாதி காலமாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த பாரம்பரியத்திற்கு மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த மகா யாகத்திற்கு வேகம் அளித்து வருகின்றார். அவருடைய புகழ்மிக்க தலைமையின் கீழ் தேசத்தின் கௌரவமான நம்பிக்கையின் பால் மரியாதையும் மீளுருவாக்க செயல்பாடுகளும் விரைவு கதியில் நடந்தேறி வருகின்றன. தமிழ்நாட்டின் தென்காசியிலே பகவான் விஸ்வநாதருக்கு ஒரு பழமையான ஆலயம் இருக்கின்றது. தென்காசி என்றால் தட்சிண காசி என்று பொருள். பாண்டிய வம்சத்தின் பேரரசன் அரிகேசரி பராக்கிரம பாண்டியன் காசியிலிருந்து சிவலிங்க மூர்த்தத்தை கொண்டு வந்து தென்காசியிலே ஸ்தாபித்தான். தமிழ்நாட்டில் சிவகாசி என்ற பெயருடைய பவித்திரமான தலமும் இருக்கின்றது. काशी और तमिलनाडु में भारतीय संस्कृति के सभी तत्व समान रूप से संरक्षित हैं. भारत में संस्कृत भाषा और तमिल साहित्य सबसे प्राचीनतम साहित्य है. समस्त भारतीय भाषाएं और उनका साहित्य सभी को अपने में समाहित करता है.
समावेशी सांस्कृतिक प्रेरणा का यह स्रोत समाज में सद्भाव और समरसता बनाए हुए है। காசி மற்றும் தமிழ்நாட்டிலே பாரத நாட்டு கலாச்சாரத்தின் அனைத்து தத்துவங்களும் கோட்பாடுகளும் சமமான வகையிலே பாதுகாக்கப்படுகின்றன. பாரதத்திலே சம்ஸ்கிருத மொழியை தவிர தமிழ் இலக்கியமும் மிகவும் தொன்மையான இலக்கியங்களாகும். அனைத்து பாரத நாட்டு மொழிகள் மற்றும் அவற்றின் இலக்கியங்களும் அனைவரையும் உள்ளடக்கிய வண்ணம் இருக்கின்றன. அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய இந்த கலாச்சார கருத்தூக்க ஊற்று தான் சமூகத்திலே நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் அமைத்தளிக்கின்றன. भगवान